Alright, Nanba. இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து அவரை வந்து இஸ்ரேலில் வந்து பண்ணலான்னு இருக்காருன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஐ மீன் இப்போ கூட அவரோட மேட்ச் வந்து இஸ்ரேலில் வந்து நடக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட ஆசை என்னென்னா அவரோட கடைசி மேட்ச் வந்து இஸ்ரேலில் வந்து நடக்கணும். அந்த மாதிரி வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. அவருக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து என்ன கனெக்ஷன் வந்து எனக்கு தெரில, அவ்வளோ எனக்கு டீட்டெயிலாக வந்து தெரில. ஆனால் இந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து இங்கே டபிள்யூல ரிட்டர்ன் பண்ணி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணாலுமே வந்து அதுக்கப்புறம் கூட அவருக்கு வந்து இஸ்ரேலில் வந்து தன்னோட திரும்பி கடைசி மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுன்னா பண்ணுவாருன்னு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரீசெண்ட்லி நம்ம வந்து ரூசஃப் அண்டு சேமஸோட ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்குறது, நம்ம அகெயின் டபிள்யூல லீக் ஆஃப் நேஷன் பார்க்கலாமா? ஆக்சுவலி ராவோட வீடு போடும்போது நான் இந்த கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். நம்ம ஆளுங்களும் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து வேட் பேரட் இருக்கார், ரூசஃப் இருக்கார், சேமஸ் இருக்கார், ஆல்பர்ட் டெல் பார்க்கலாம். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இருக்காங்க. அப்போது அகைன் பார்க்கலாமா அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேன் வந்து கேள்வி வரும். ஆனால் தெரில கைஸ், நடந்தால் லிட்ரலி க்ரேஸியாக இருக்கும் லீக் ஆஃப் நேஷன். ஆனால் இப்போதைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஃபீட் வந்து போக போகுது. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. சரி, நம்மளோட வேட் பேலட்டோட ரியாக்ஷன் என்ன இந்த அப்டேட்டுக்குன்னா, அவர் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த அப்டேட்டுக்கு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், லீக் ஆஃப் நேஷன்லாம் வாய்ப்பு இல்லை சொல்லும். அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து தன்னோட இதை வந்து காட்டுறாரு, ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு. தென் நான் இந்த போஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். இது நம்மளோட ஏகே டீன் ஆம்ப்ரோஸ் அண்ட் ஏகே ஜான் மாக்ஸ்லி ரிலேட்டட். 2 பேரும் ஒன்று தான். லியோ தான் பார்த்திபன் தான் லியோ. ஸோ அந்த மாதிரி தான் டீன் ஆம்ப்ரோஸ் பற்றி சொல்கிறோம். ஸோ என்ன இது பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டில் அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் மாக்ஸ்லி வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் ஏஐடபிள்யூவில். ஓகேவா? இந்த டேட்டில் டபிள்யூ விட ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார் ஜான் மாக்ஸ்லி ஏகே டீன் ஆம்ப்ரோஸ். ஸோ லிட்ரலி டைம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏஐடபிள்யூவில் அவர் வந்து டெபியூட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த க்ரௌட்லேருந்து வெளியே வருவார் அண்டு தன்னோட ஃபினிஷர் வந்து போட்டிருப்பார். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ சடன்லி பார்த்தா இந்த அக்டோபரில் இவர் வந்து டபிள்யூ விட ஏஐடபிள்யூவில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து நாட்கள் ஆகிடும். ஸோ ஆனால் கடைசியில் ஒரு டபிள்யூவில் அகைன் வரணும், அந்த சீல்டு மூமெண்ட் நடக்கணும். இதெல்லாம் வந்து ஆஸ் அ ஃபேன் பாய் நான் வந்து அந்த ஒரு தாட்லேயே இருக்கேன். ஹோப் பண்ணுறேன் இது நடக்கணும், அப்படியே வந்து போயிடக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ரோமனோட ரிட்டர்ன் பற்றி வந்து பேசும். என்ன தான் கதை? ஸோ நான் வந்து போன அப்டேட் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ செத்து வந்து குவாலிஃபைங் மேட்ச்சில் இருக்கார். அந்த மேட்ச் தான் வந்து டிபெண்ட் பண்ண போது ரோமனோட ரிட்டர்னு. அண்ட் அதுதான் நம்ம பார்த்தோம். அவர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு. தட்ஸ் மீன் இப்போ செத்து வந்து லேடர் மேட்ச்சில் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்களே ஸ்பெகுலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரோமன் வந்து இந்த லேடர் மேட்ச்சில் மணி இந்த பேங்க் பேப்பரில் தான் வந்து ரோமன் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி வந்து கதை வந்து போயின்னு இருக்குது. ஸோ அந்த டேக் டீம் மேட்ச் யார் 3 vs 3 இந்த 6 man டேக் டீம் மேட்ச் வந்து ரோமனோட மணி இந்த பேங்க்கில் நடக்கிற மாதிரி இல்லைன்னு வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ அந்த கனவை இப்போ வந்து குப்பையில் வந்து போடலாம். பட் ரோமனோட ரிட்டர்ன் அங்கே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என் மைண்டில் வருது, அதை சொல்லலாமா வேணாமான்னு தான் வந்து யோசிக்கிறேன். அப்புறமா வேணாம், இப்போயே சொல்லிடுறேன்னு. ஸோ செத்து வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு, லேடர் மேட்ச்சில் இருக்கார். எம்ஐடிபி அவர் வந்து ஜெயிக்கணுங்க, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாருன்னா டெஃபினெட்லி அவர் வந்து ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? அப்போ தான் அவர் வந்து டைட்டில் மேலே வந்து கேஷின் பண்ண முடியும். ஒரு நியூ ஃபேக்ஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து இதை பில்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பிளட் லைன் பற்றி பேசியிருப்பாங்க. அது இது நெக்ஸ்ட் பவர் வேணும், கண்ட்ரோல் வேணும். ஸோ லிட்ரலி அந்த அளவுக்கு கூட வந்து போனோன்னா டெஃபினெட்லி போக முடியாது. இருந்தாலும் அது கொஞ்சம் லெவலில் கூட போனோன்னா இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பிரான் அண்ட் சீட்லாம் வந்து 2 பேரும் வந்து டேக் டைட்டில் வந்து ஜெயிக்கணும். இவர் வந்து மெயின் டைட்டில் ஜெயிக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் ஒரு ஸ்ட்ராங் டீமாக வந்து தெரிவாங்க. அண்ட் பவர் ஹெமன் கூட சொல்லியிருப்பார், இட்ஸ் நாட் அ ப்ரெடிக்ஷன், இட்ஸ் அ ஸ்பாய்லர் அந்த மாதிரிலாம். ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் இங்கே வந்து செத்து எம்ஐடிபி ஜெயிக்கணும் அண்ட் டைட்டிலும் ஜெயிக்கணும். அப்போ தான் இந்த ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒர்த்தாக ஆக்கணும்னா இந்த மாதிரி வந்து பண்ணணும். தோக்குறாருன்னா அஃப்கோர்ஸ் ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணி காஸ்ட் பண்ணணும் செத்தை. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் இருக்குது, செத்தை தவிர வேறு யாருன்னா ஜெயிச்சாங்கன்னா அந்த ஆள் வந்து புதுசாக வேர்ல்டு டைட்டிலோட கதையில் வந்துடுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா 2 மெயின் டைட்டிலும் வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே கதையில் போகிற மாதிரி இருக்குது, ஒரே பாதையில் போகிற மாதிரி இருக்குது, ஒரே
ஒரு டீம் வர்சஸ் டீம் போகிற மாதிரி வந்து இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தா வார் கேம்ஸ்க்கு லீடு பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயம் போகுதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் சடன்லி மணி இந்த பேங்க் வந்து 3வது ஆள் வேறு யாருன்னா ஜெயிச்சிட்டாங்க பென்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ஜான்ஸ்னாவை வெளியே எடுக்கணும். இந்த டாக் டீம் மேட்ச்லேருந்து இல்லை வார் கேம்ஸ்லேருந்து ஜான்ஸ்னாவை தனியாக எடுக்கணும், இல்லை ஜியோஸோ தனியாக எடுக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஸோ செத்து வந்து ஜெயிச்சாதான் வந்து எல்லா கனெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே நான் தப்பாக இருந்தால் மறக்காமல் என்னை வந்து ரைட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது, அது நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஞாபகமாக உங்களோட தாட்டும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்.